சும்மாவே கூட மாத்திக்க முடியும். இடியட். இந்த பேர் சூப்பரா இருக்குமா? சி போடா. அம்மா நீங்க போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். கவலையை விடு, என்கிட்ட சூப்பர் தேங்காய் இருக்கு. அத உடைச்சா அந்த சாமியை பயந்து போய் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. அந்த தேங்காய்க்கு அவ்வளவு மகிமை இருக்கா? ஒரே ஒரு தடவை கடலை காட்டுக்கவா, தொட்டு கும்பிட்டுட்டு உடைச்சிடுறேன். என்னமா இது விளையாட்டு பொருள் இல்ல, பாம்பு தெரியுங்களா? பாம்பு தெரிஞ்சுதான் பாம்பு எடுத்துட்டு வந்தேன். பிரதட்சணம் பண்ணிட்டு உடைக்கலாமா இல்ல உடைச்சிட்டு பிரதட்சணம் பண்ணலாமா? ஐயோ பீதியை கலப்பாதீங்களா, பேதி ஆயிட போகுது. பாம்பு கூட என்னமா விளையாட்டு? இந்த பாம்புக்கு பயந்து தானே என் அண்ணன் என்ன அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்காரு. இப்போ இந்த பாம்பே என்ன எங்க இருக்க வைக்க போகுது? என்ன கூட சொல்ற? சும்மா கேட்காம செய்ய போறத பாரு. சரிமா. ஐயோ லேடி கைப்புள்ள மாதிரி இருக்குதே. போன வாரம் நிச்சயம் கட்டல் பண்ணேன். தேவடா. எனக்கு கூட எதிரியா இருக்காங்களே, நான் இந்த வீட்டு என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டு பாடிய கூட தாண்ட மாட்டேங்க. எல்லாத்தையும் கிணறு பெட்டிக்காரரோட வேலையா தான் இருக்கும். தூசி மேல வந்து துடிக்கிற எவனோ ஒருத்தன் ராஸ்கல் பாம்ப வேஸ்ட் பண்ணிட்டான். அம்மா செல்லம்மா, இங்க வர்றதுக்கு முன்னால நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த? உன் பேக்ரவுண்ட் என்ன கண்ணு? பாம் போட்டது என் மேல, நீ என்னமா அவன் மேல போட்ட மாதிரி பில்டப் பண்ற? ஏய் செல்லம்மா, அவங்க என்ன பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே என் மேல பாம் போட்டாங்க. அது நான் பக்கத்துல இருந்தனால என் மேல தான் போட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல உன் மேல தான் போட்டாங்க. அப்ப நீங்க எங்கடா இருந்தீங்க? நானா கோயிலுக்கு வெளியவே நில்லுங்கன்னு சொன்னேன். ஐயோ ரெண்டு பேரும் வந்தானுங்க. நீங்க தானே சாமிநாதன் தங்கச்சி மேடம்னு சின்னம்மா பார்த்து கேட்டானுங்க. அவ்வளவு மரியாதையா கேட்டாங்களா? அப்ப ஊட்டில படிக்கிற தங்கச்சி நீதான் நான் கூட கேட்டிருப்பாங்களே. ஆமா ஆமா இப்படியே தான் கேட்டாங்க. ஒளறிட்டு நானா? அண்ணா நான் உன் தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன ஊட்டிக்கே அனுப்பி வச்சுட்டேன்னா. என்னம்மா நீங்க ஊட்டில படிக்கிற விஷயம் அவங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சுல? ஆமா அண்ணா. அண்ணா அண்ணா நம்ம வீட்ல காணாம போன பாம்ப வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம்னா. கவலைப்படாதடா, நம்ம ஜிம்மிக்கு வாசனை காட்டி விட்டா போதும், அதுவே கண்டுபிடிச்சிடும். நம்ம ஜிம்மியா? அதுக்கு பொம்பளைங்க கறினா பயங்கர இஷ்டம். கவ்வுச்சுன்னா 1/4 கிலோ கறி எகிரிடும். ஐயோ சின்னம்மா, நம்ம கதை புடிச்சு போச்சு. நம்ம தான் பாம்பு போட சொல்லாம போறோம். நம்ம நாய்கிட்ட மாட்டிக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரியும்மா, என்னை விட்டுட்டு போக உனக்கு இஷ்டம் இல்ல. இங்கேயே படி. உன் காலேஜ் அட்மிஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம சங்கர் பார்த்துப்பான். உன் சீரியஸ் மூஞ்ச பார்த்து தான் தினமும் காலேஜ் வரணுமா? ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்க மூஞ்ச கூட நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். சிரிப்பு அடக்க முடியல. பெருசா ஜோக் கிடைக்கிறதா நினைப்பு. நீ எங்க வர? என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டியா? கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறதுக்கு? உன்னை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு வரல, எனக்கு வேற வேலை இருக்கு. நீ போ. ஹலோ. உன் ஸ்டைலுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் காலேஜ்ல பாதி பசங்க ஐ லவ் யூ சொல்லிருப்பானுங்களே. இல்லையா? உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற பசங்கள அது சொல்லிருப்பானுங்களே. அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படின்னா நீ லவ்வுக்கு பெஸ்ட், மேட்டருக்கு பெஸ்ட்னு அர்த்தம். ஒரே ஒரு கிஸ் அடி கூடாதா? ஐயோ இவ்வளவு வெக்கப்பட்ட அப்படி வேணா நான் ஆரம்பிச்சு வைக்கவா? வேண்டாம். நாங்க தான் ஃபாஸ்ட் நினைச்சா எங்களோட ஃபாஸ்டா இருக்க. சரியான தில்லாலங்கடி தான். என்ன நியூ அட்மிஷனா? ஹாய் ஐ மனோ, நான் பாத்துக்கறேன். கிஸ் பண்ணு. கிஸ் பண்ணுங்களா? ஏன் மேலயே கை வச்சிட்டியா? சுரேஷ், ஐயப்பா, நம்பி, சுந்தர பாண்டி எல்லாரும் வாங்கடா டேய். சாரிங்க, இந்த மாதிரி பண்ணாதான் இங்க இருக்கிற கேடி பசங்க யார் யாருன்னு தெரியும்னு தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. அண்ணா என்ன செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சு போச்சுண்ணா. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா. இன்னையில இருந்து உங்க அத்தனை பேருக்கும் நந்தினி தங்கச்சி மாதிரி. அவ என்ன பண்றான்னு அப்பப்ப எனக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணா ஒரு நிமிஷம் கூட தவறாதுண்ணா. கிளம்பு. சரிண்ணா, வரண்ணா. ஹாய், ஐம் நந்தினி. ஹாய், ஹாய் மணிதா. ஹாய், ஹாய், ஐம் ரேகா. ஹாய், ஹாய், ஐம் ஆனந்த். லாஜிக் ஆனந்த். புதுசா ஃப்ரெண்டா இருக்கும். ட்ரீட் எல்லாம் இல்லையா? என்ன வேணும்? குடுப்பியா மாட்டியான்னு கேஷுவலா கேட்டோம். குடுப்பேனா? கொஞ்சம் பிளான் பண்ணுங்க.
எங்க போற? ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்கிறதுக்கு போறேன். அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், முதல்ல கார்ல ஏறு. உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு தான் வருவேன். உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்கணும்னா ஊட்டிக்கு போயிடு. இங்க இருக்கணும்னா என் பேச்ச கேட்கணும். அது நடக்காது. அண்ணா, என்னாச்சுமா? ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அந்த சங்கர் இருக்கணும், நீயே முடிவு பண்ணு. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணுங்க மாதிரி. இதுல எந்த கண்ணு வேணும்னா நான் என்ன சொல்வேமா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் என்னமா சொல்றது? இது உன் வீடு, இங்க எல்லாம் உன் இஷ்டம்தான். ஏய், அந்த சங்கர் இனி என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுங்க. நடிச்சது போதும்னா இது நம்புறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, உன் தங்கச்சி. ஃபைனலா நான் சொல்றத மட்டும் கேளு, அவன் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நட்பை பிரிக்கிற சக்தி அந்த சாவுக்கு மட்டும்தாமா இருக்கு. இவன் நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் இல்லம்மா. எல்லாரும் சாமி கிட்ட வரம் கேட்பாங்க, தான் நல்லா இருக்கணும்னு. இவனும் வரம் கேட்பான், அவனுக்கு இல்லம்மா, நமக்காக. சங்கர், சுதந்திரமா பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவளை நாம ரொம்ப கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். அப்படிதான், எல்லாம் ஒரு முன் ஜாக்கிரதைக்கு தான். நந்தினி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. பாவம் சங்கர் பைத்தியக்காரன் மாதிரி ஃப்ரண்ட் கேட்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாண்டி. அவனை ஏமாத்திட்டு பேக் கேட் வழியா வந்துட்டோம்ல. அவ்வளவு மூளை இல்ல அவனுக்கு. ஏய், ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுடி. வா மேனேஜரை பார்க்கலாம். ஓகே வா. லக ஏன் தேட்டர்ல பிளாக் டிக்கெட்டா இருக்கவே இருக்காது. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டதுக்கு அப்புறம் என் வப்பாட்டியே வந்து கேட்டாலும் பிளாக் கலர் டிக்கெட் கொடுக்க மாட்டேன். இது இந்த பரமசிவத்தோட பாலிசி. பிளாக்ல டிக்கெட் வித்தவளா மேனேஜர் ஆனா இப்படிதான்யா. பிளாஷ்பேக் எல்லாம் வேணாம்மா, நீங்க கிளம்புங்க. ஹலோ, டிக்கெட் எல்லாம் இல்ல சார்? அப்படிங்களா? ஆமா, இந்தாங்க டிக்கெட். இதுக்கு முன்னால என்னவோ ரொம்ப அலந்த. இதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரியாம போச்சுங்க, இப்ப தெரிஞ்சு போச்சுங்க. சரி. ஐயா, பணம் வேணாம், நீங்க வச்சுக்கீங்க. முதல்ல பணம். என்னாச்சு உனக்கு? காசு வச்ச வாடி போலாம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னடி இது? ஃப்ரண்ட்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு, உள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணோம். இப்படி இருந்தா ஹாப்பி தானடி? ஏய், இது நாய் சுரண்ட மாதிரி இருக்குடி. நான் இல்லம்மா, நான் தான் மேனேஜர். சினிமாவை ஸ்டார்ட் பண்ணலாமாமா? என்கிட்ட கேக்குற? ஜனங்க வரணும்ல. ஜனங்க வர மாட்டாங்கம்மா. வந்த ஜனங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி சங்கர் அண்ணன் போன் பண்ணி சொல்லிட்டாருமா. இந்த ஷோக்கும் பணம் கொடுத்துறாரு சங்கர். சங்கரா? அவர் அங்க இருந்துகிட்டு இங்க ஆபரேட் பண்றாரு. கில்லாடி. சினிமாக்கு தான் வந்தோம், அவனுக்கு தான் தெரியாமையா இருக்கும். ஆனா எல்லாரோட சேர்ந்து பார்த்தாதான் என்ஜாய்மெண்ட். இப்படி பாக்குறதுக்கு வீட்ல சீடி போட்டே பாத்துக்கலாம். ஏய், இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிடு. வாங்கடி போலாம். பாடி கார்டுனா அவன் தாண்டி. நந்தினி, உன் பாடி கார்டை என் பாடி கார்டா வச்சுக்கிட்டுமா? உன் பாவாடிக்கு நாடாவ கூட வச்சுக்கோ, கவலை இல்ல. நாம இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சதுனால தானே அவன் இப்படி செஞ்சிருக்கான். ஹேய், இப்போ நாம எங்க போறோம்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா அப்பதாண்டி அவன் சரியான ஆம்பளை. ஹாய் நந்தினி, how are you? ஃபைன், வெல்கம். Thanks. நீ வருவியோ வரமாட்டியோன்னு நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏய், நீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் நீ கூப்பிட்டு நான் எப்படி வராம இருப்பேன்? இவர் யாரு? நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தியா? 200% உனக்காக மட்டும் தான் வந்தேன். ஓகே, சரி வா. வரும்போது எனக்கு ஒரு பெரிய gift வாங்கிட்டு வரேன்னு சொன்னேடா. ஓ எஸ், Forces of Nature. Forces of Nature-ஆ? யா. 20 ரூபாய் புக்கா? ஹலோ, வேர்ல்டு ஃபுல்லா 20 மில்லியன் காப்பி சேல்ஸ் ஆயிருக்குது. புதிய சென்சேஷனை கிரியேட் பண்ணிருக்குது. காதலை பத்தி அந்த தேவதாஸ்க்கே தெரியாத விஷயங்கள் இதுல எழுதி இருக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்காக. லவ்வர்ஸோட டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த கைடு. அதனால தான் இத்தனை மில்லியன் காப்பி சேல்ஸ் ஆயிருக்கு. காதல பூ வச்சிட்டு தெரியுறவனுங்க வேர்ல்ட்லயே 20 மில்லியன் பேர் இருப்பானுங்க போல இருக்கு. அப்படிதானே? இப்ப சொன்னத இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. ஆமா, அர்ஜென்ட்டா என்ன எதுக்கு வர சொன்ன? இப்பதான் ஞாபகம் வந்ததா? அது பர்சனல் மேட்டர். ஓ சங்கர், நேரா சூர்யா ரெஸ்டாரண்ட் போ. நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணன் கிட்ட கேட்டு எங்க வேணா போலாம். ஏய், டிரைவர் தானே அவன், அவன்கிட்ட ஏன் கெஞ்சுற? ஆர்டர் போடு. சங்கர், காரை ஸ்டாப் பண்ணு. அது முடியாது. நிறுத்த போறியா இல்லையா? சங்கர், என்னோட ஷால். காரை நிறுத்து. சங்கர், என்ன தேட வேண்டாம். சாயந்தரம் நானே வீட்டுக்கு வந்துடுறேன். ஏய் அண்ணா, வண்டி ஏறா. சரி.
சங்கர் நம்மள தேடிட்டு இருப்பான் பாரு. சீக்கிரம் போடா, இந்த தடவை அவ தப்பிக்கவே கூடாது. போடா சீக்கிரம். ஹலோ, நான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஸ்டேடியம்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்து. வா போலாம். சங்கர், நீ இருந்தா எங்களை ஃப்ரீயா பேச விட மாட்டேன்னா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா தூரமா இருந்து உன் டியூட்டியை பாரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? நீ மட்டும் தான் ஆம்பளையா? இவனுக்கும் காப்பாத்த தெரியும். பேசிட்டு வெளியில வாங்க. கோமா இருக்கியா? இல்ல. சாரி சங்கர், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் சொல்லணும் தான் நானே ராஜாவை அவசரமா வர சொன்னேன். எனக்காக ஊட்டியில இருந்து வந்திருக்கான். உண்மையில அவன் ரொம்ப நல்லவன் சங்கர். உன்னை பத்தி தெரியாதனால தான் உன் கையை பிடிச்சிட்டான். என் கையை பிடிச்சப்பவே அவன் உன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. போய் பேசிட்டு வா. அம்மா நந்தினி, ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுமா. சரி அண்ணா. அண்ணே, என்னடா? நான் பணம் கேட்டு உங்ககிட்ட வரலண்ணே. நீங்க கொடுத்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சு சந்தோஷமா இருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதுண்ணே. கண்டிப்பா வரேன்டா, வாங்கிக்க. அம்மா, அண்ணன் சொன்னது 50,000. இதுல பணம் ஜாஸ்தியா இருக்கம்மா. என் அண்ணனுக்காக நீ உன் கையவே இழந்திருக்க. அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து ஈடுகட்ட முடியாது. கையில்லாத உனக்கு அந்த பொண்ணு கை கொடுக்க வந்திருக்கா. நல்ல மனசுள்ள பொண்ணா இருப்பா போல இருக்கு. கஷ்டப்படாம பாத்துக்கோ. சரிங்கம்மா. சுவாமி அண்ணா, என்னடா? நம்ம இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 23 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இன்னும் அவ்வளவு தூரம் இருக்கா? பந்தியில புல் கட்டு கட்டினேன், வயித்த கலக்குது. அப்படி வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்த சொல்லுங்கண்ணா. நிறுத்த சொல்றேன். வண்டியில அசிங்கம் பண்ணிடாத. சங்கர், வண்டியை நிறுத்து. ஏய், சக்திவேல் வயிறு சரியில்லை, கலக்குதுன்னு சொல்றான். கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே. சுவாமி. சங்கர், நமக்குள்ளேயே தான் யாரோ ஒரு துரோகி இருக்கான். ஏய் சக்திவேல், சுவாமிக்கு ஒரு பெகு ஊத்துறா. அண்ணா, இந்த நிலைமையில வேண்டாண்ணா. டாக்டர்ஸ் கொடுக்கறதும் மருந்து தான், இதுவும் மருந்து தான். ஊத்துறா. பெக்கும் கரெக்டா இல்ல, நீயும் கரெக்டா இல்ல. அண்ணனுக்கு இப்படி ஆன டென்ஷன்ல சுவாமி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்படி கூட இருந்தே குழி பறிச்சிட்டியடா. இத்தனை நாளா எங்களை ஏமாத்தி குருட மாதிரி நடிச்சிருக்கல. தப்பு பண்ணிட்டேன். நாம நிறுத்தின பிளேஸ்ல அவங்க ஸ்பாட் வைக்கல, அவனுங்க ஸ்பாட் வச்சிருந்த இடத்துல நீ நிறுத்த சொல்லிருக்க. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. இனிமே செய்ய மாட்டேன், தப்பே பண்ண மாட்டேன். வாழ்க்கையில என்ன விட்டுடல. இனிமே எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். படிச்சிருடேன். அல்ல அல்ல விட்டுல. எதிரிய கூட மன்னிச்சு விட்டுருவேன். நம்பிக்கை துரோகிய விட மாட்டேன்டா.